மங்காத்தமையோட ஓபனிங் சீன்ல நான் மதி சார் மாசா என்ட்ரி கொடுத்திருப்பார். அப்ப அவர் போட்டிருந்த சங்கிளாஸ் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அவர் அந்த சங்கிளாஸ் யூஸ் பண்றதுக்கு வேர்ல்டு வார் 2 தான் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1930s யூஎஸ் பைலட்லாம் ஹை ஆட்டிடியூட்ல ஃபைட்டர் ஜெட்ல பறக்கிறப்ப அவங்க யூஸ் பண்ற சேஃப்டி காகல்ஸ்ல ஃபாக் ஃபார்ம் ஆகி விஷனோ டிராப் ஆச்சு, ஹை ஆட்டிடியூட்ல பறக்கிறதும் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமே நீங்க சொல்லலாம். ஆனா அவ்வளவு ஹைட்ல ஃபிளை பண்றப்ப சன்ல இருந்து வேலை யூவி ரேஸ் நம்ம கண்ணில் பட்டாலும் ஃபிளை பண்ண முடியாது. இதை நோட்டீஸ் பண்ண ஜான் மெக்ரேடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி லைட் வெயிட் சன்கிளாஸ் வேணும்னு அப்ப யூஎஸ்ல இருந்த டாப் ஆப்டிகல் கம்பெனியான பாஷ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறாரு. நிறைய R&D பண்ணி 1936ல ஆன்டிகிராக் லைட் வெயிட் கிரீன் டென்ட் ஏவியேட்டர் சன்கிளாஸ் டெவலப் பண்ணி மிலிட்டரியில யூஸ் பண்றதுக்கு அப்ரூவ் ஆகிட்டாங்க. 1940ஸ்ல வேர்ல்டு வார் 2 வந்து பீக்ல இருந்த டைம். அப்ப இருந்த ஜெனரல் மெக் ஆர்தர் இந்த சன்கிளாசஸ் போட்ட போட்டோகிராஃப் வந்து பயங்கர வைரல் ஆகுது. அதோடய இந்த ஏவியேட்டர் சன்கிளாசஸும் பாப்புலர் ஆகுது. இது மட்டும் இல்லாம டாப் கன் மூவில டாம் க்ரூஸ் இந்த ஏவியேட்டர் சன்கிளாசஸ் யூஸ் பண்ணதுனால உலகம் ஃபுல்லா இது ஃபேஷன் ஐக்கனாவும் கன்வெர்ட் ஆகுது. அதை டெவலப் பண்ண பாஷ் கம்பெனி பின்னால ரேமன் நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ வரைக்கும் சன்கிளாசஸ் இண்டஸ்ட்ரியில பீக்ல இருக்காங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்டிகல் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க கூஸ்பம்ஸ் ஆன மாசான சன்கிளாஸ் சீனை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.